ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் மோட்டார்ஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 அப்கமிங் சேடான்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சேடான்ஸ் அப்படின்னு சொன்னாலே நம்ம மைண்டில் வரக்கூடியது என்னென்னா கம்ஃபோர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் தான். அப்படிப்பட்ட கம்ஃபோர்ட் அண்ட் கன்வீனியன்ஸோடு வரக்கூடிய ஒரு 5 சேடான்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய கார் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிசான் சன்னி. நிசான் ஒரு ஜப்பான் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. அவங்க இந்தியாவில் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நிசான் சன்னியோட ஃபேஸ்லிஃப்ட் மாடலை இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இவங்க ஆல்ரெடி 2020 அரையாண்டுலேயே இந்த வண்டியை லான்ச் பண்ணுறதா இருந்துச்சு. ஆனால் கொரோனா கால் காரணமாக இந்த காரோட லான்ச் டேட்டு 2020 டிசம்பர் இல்லைன்னா 2021 ஜனவரி பிப்ரவரிக்குள்ளே இந்த காரை லான்ச் பண்ணிடுவாங்க. இந்த காரோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 6,95,000 ஆரம்பித்து 9,95,000 கிட்டத்தட்ட 10 லட்சம் வரைக்கும் இந்த காரோட ரேட் போகும். இந்த வண்டி பார்த்திங்கன்னா 2 இன்ஜின் ஆப்ஷனில் வரப்போகுது. 1.5 லிட்டர் பெட்ரோல் மற்றும் 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின் ஆப்ஷனில் இந்த கார் கிடைக்க போகுது. இந்த கார் பார்த்திங்கன்னா ஹூண்டாய் வெர்னா, மாருதி சுசுகி சியாஸ், ஹோண்டா சிட்டி, ஸ்கோடா ரேபிட் போன்ற கார்களுக்கு டைரக்ட் காம்படிட்டராக வரப்போகுது. இந்த கார் என்னென்ன ஃபீச்சர்ஸில் கிடைக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம், ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே, ப்ளூடூத், யூஎஸ்பி, அது மட்டும் இல்லாமல் கன்ஃபார்ம் இல்லை ஒயர்லெஸ் மொபைல் சார்ஜரும் இதில் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. அதோடு பார்த்திங்கன்னா 360 கேமராவும் கொடுக்கப்படலாம். ஏன் அப்படின்னா நிசானோட விலை குறைந்த கார்கள்லையுமே 360 கேமரா கொண்டு வராங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த கார்லேயும் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த காரில் பார்த்திங்கன்னா ரியர் சீட்டில் உட்காந்து போகிறது அவ்வளோ கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸாக இருக்கும். சொல்லவே வேண்டாம், சேடான் கார்னாலே ரியர் சீட்டில் உட்காந்துட்டு போகிறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸாக இருக்கும். இந்த கார் பார்க்கும்போது தெரியுது ரியர் பூட் ஸ்பேஸ் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும்னு சொல்லிட்டு. அது போக டிக்கியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 550 லிட்ரு டிக்கியில் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கார் கண்டிப்பாக 10 லட்சத்துக்குள்ளே ஒரு வேல்யூ ஃபார் மணி காராக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த கார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய கார் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாடா ஈவிஷன். இந்த கார் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீமியம் எலக்ட்ரிக்கல் செடான் காராக வரப்போகுது. இந்த காரில் நம்மளில் பல பேர் இந்த காருக்காக ஒரு எக்ஸைட்டிங்கோடு காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கார் பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம், அதாவது 2021 மிடில் இல்லைன்னா கடைசிக்குள்ளே இந்த காரை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இந்த கார் பார்த்திங்கன்னா ப்ராப்பர் எலக்ட்ரிக் காராக வரப்போகுதுன்னு சொல்லலாம். இந்த காரை பற்றி வரக்கூடிய அதிகப்படியான ரூமர்ஸ் படி பார்த்தோம்னா இந்த காரில் லித்தியம் பேட்ரி கொண்டு வர போகிறாங்க. அதுவும் இந்த கார் பார்த்திங்கன்னா டாடா மோட்டார்ஸ் 10 வருஷம் வாரண்ட்டி கொடுக்க போகிறாங்க இந்த காரோட பேட்டரிக்காக. இன்னும் இந்த காரில் மிகப்பெரிய விஷயமாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த காரை ஒரு தடவை சார்ஜ் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடக்கூடியதாக சொல்கிறாங்க. இப்படிலாம் கொடுத்தா லிட்ரலி ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காரோட விலை பார்த்திங்கன்னா 25 லட்ச ரூபா வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த கார் ஒரு 1000 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடுமோ அப்படின்னா அதை நம்பலான்னு தான் எனக்கு தோணுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கார் பார்த்திங்கன்னா ஜாக்வார் லேண்ட் ரோவரோட இன்ஸ்பயர் பண்ணி தான் வந்திருக்குன்றது அப்படி அப்பட்டமாக தெரியுது. இந்த கார் பார்த்திங்கன்னா ஃபுல்லி ஃபீச்சர்ஸ் லோடட் கார்னு சொல்லலாம். இந்த கார் பார்த்திங்கன்னா இவ்வளோ ஃபீச்சர்ஸ், அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நல்ல பேட்ரி, இவ்வளோ கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்க போகுதுன்னா கண்டிப்பாக இந்த காரை வாங்கத்தான் செய்யலாம். ஏன்னா பேட்ரி காருங்கும்போது கண்டிப்பாக மைலேஜ், சர்வீஸ் எல்லாமே காஸ்ட் லெவலில் ஃபஸ்ட்டு 1 டைம் தான் நம்ம செலவு பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் செலவுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் 25 லட்ச ரூபா கொடுத்து இந்த மாதிரி ஒரு சேடான் காரை வாங்கிட்டு ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு எந்த ஊரியும் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக வாங்கத்தான் செய்யலான்றது என்னோடய ஒப்பீனியன். உங்கள் ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கார் என்னென்னு பார்த்தீங்கன்னா டொயோட்டா கொரோலா. இதுவும் ஒரு ஜப்பான் மேனுஃபேக்சரிங் கம்பெனி தான்.
பார்த்திங்கன்னா டொயோட்டா எதனால் இப்படி கொரோலா இனோவா இதுக்கு பின்னாலே அலைஞ்சிட்ருக்காங்கன்னு தெரியல. இவங்கக்கிட்ட எத்தனையோ கார்ஸ் இருக்குது. ஆனால் இருந்தாலும் இவங்க ஒரே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க என்றைக்கு ரிலீஸ் பண்ணாங்களோ 20 வருஷத்துக்கு முன்னால் எந்த கார் ரிலீஸ் பண்ணாங்களோ அதே காரை பிடிச்சிக்கிட்டு தான் இன்றைக்கி வரைக்கும் தொங்கிட்டுருக்காங்க. அது ஏன் இன்னை வரைக்கும் தெரியல. இவங்கெல்லாம் அவங்களோட கார்ஸை ஃபுல்லாக மற்ற நாடுகளில் விற்பனை பண்ணிகிட்ருக்க அத்தனை கார்ஸையும் இந்த இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்தாங்கன்னா மற்ற எல்லா கம்பெனியுமே இவங்கள்ட்ட கையேந்தி தான் நிற்கணும். அவ்வளோ கார்ஸ் டொயோட்டா கிட்ட இருக்குது. கண்டிப்பாக அதை பற்றின ஒரு வீடியோவை நான் விரைவில் போடுறேன். இந்த காரில் பார்த்திங்கன்னா ஃபியூச்சர்ஸ்னு சொல்லி பார்த்திங்கன்னா எல்இடி டிஆர்எல், அது போக ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப்ஸ், 9-inch டச் ஸ்க்ரீன், ஆண்ட்ராய்டு ஆப்பிள் ஆட்டோப்ளே, ப்ளூடூத், யூஎஸ்பி, எலக்ட்ரானிக் சீட்ஸ் வித் மசாஜ், ஸ்டீரிங் மவுண்ட், க்ரூஸ் கண்ட்ரோல் போன்ற ஃபீச்சர்ஸில் கிடைக்கிது. அது போக சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு பார்த்திங்கன்னா 8 ஏர் பேக்ஸு, ஏபிஎஸ், இபிடி, அது போக 360 டிகிரி ரியர் வியூ கேமரா போன்ற நிறைய ஃபீச்சர்ஸ் இந்த காரில் கிடைக்கிது. இந்த கார் பார்த்திங்கன்னா டிசம்பர் 2020 இல்லைன்னா மார்ச் 2021 இந்த கார் இந்தியாவில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இந்த கார் பார்த்திங்கன்னா 20 லட்சத்துக்குள்ளே வரலாம்னு சொல்லப்படுது. இந்த வீடியோவில் நம்ம அடுத்த பார்க்கக்கூடிய கார் என்னென்னு பார்த்திங்கன்னா டாட்டாவோட பெரக்ரீன். இந்த கார் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீமியம் செடான் செக்மெண்ட்டில் கொண்டு வர போகிறாங்க டாட்டா மோட்டார்ஸ். இந்த கார் நேரடியாக ஹோண்டா சிட்டி, ஸ்கோடா ரேபிட், வேல்ஸ்வாகன் வென்டோ, சுசுகி ஜியாஸ், ஹோண்டாய் வெர்னா போன்ற கார்களோட நேரடி காம்படிட்டராக களமிறக்க போகிறாங்க. இந்த கார் பார்த்திங்கன்னா இன்டீரியர் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நெக்ஸானோட டிட்டோவாக தான் தெரியுது. இந்த கார் பார்த்திங்கன்னா ஏபிசி பில்லர் பார்த்திங்கன்னா டோட்டலாகவே பியானோ பிளாக் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த காரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் கம்மின்னு தான் சொல்லணும். 165 mmலேருந்து 175 mm வரைக்கும் தான் இந்த காரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. டயர் சைஸ் பார்த்திங்கன்னா R16 டயர் சைஸு. இந்த கார் மொத்தம் 2 இன்ஜின் ஆப்ஷனில் கிடைக்கிது. 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் டர்போ சார்ஜ்டு பெட்ரோல் இன்ஜின். இது பார்த்திங்கன்னா 120 PHP பவரும் 170 Nm டார்க்கும் இருக்கக்கூடிய 5 ஸ்பீட் மேனுவல் மற்றும் 5 ஸ்பீடு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனில் இந்த கார் வெளியாகும். ரெண்டாவது இன்ஜின் பார்த்திங்கன்னா 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் டர்போ சார்ஜ் டீசல் இன்ஜின். 110 PHP பவருக்கு 200 Nm டார்க் வெளியிடக்கூடிய 5 ஸ்பீட் மேனுவல் மற்றும் 5 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனில் இந்த கார் கிடைக்க போகுது. இந்த காரில் உள்ள ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம்னா இந்த காருக்கு நம்ம ஃபேன்ஸாகவே ஆகிடுவோம். அவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். இவ்வளோ கம்மியான ரேட்டில் அவ்வளோ ஃபீச்சர்ஸோடு வரக்கூடிய ஒரு காரை தான் இந்த காரை நம்ம பார்க்க போகிறோம். எல்இடி டிஆர்எல், எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப்ஸ், பெரிய பெனாரோமிக் சன்ரூஃப், 9-inch டச் ஸ்க்ரீன், ஸ்டீரிங் மவுண்ட் சிஸ்டம், க்ரூஸ் கண்ட்ரோல், ரியர் ஏசி வென்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு சொல்லி பார்த்தோம்னா ஆன்டிலாக் பிரேக் சிஸ்டம் வித் இபிடி, 8 ஏர் பேக்ஸ், அது போக 360 டிகிரி கேமரா ஃபீச்சர்ஸோட இந்த கார் வரப்போகுது. இந்த காரோட ப்ரைஸ் பற்றி பார்த்திங்கன்னா இவ்வளோ ஃபீச்சர்ஸ் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக 7.5 லட்சத்தில் ஆரம்பித்து 11 லட்சம் வரைக்கும் போகலான்னு நினைக்கிறேன். இது என்னோடய விலை நிலவரம் தான். டாட்டா மோட்டார்ஸ் இது வரைக்கும் அஃபிஷியலாக எந்த ஒரு விலைப்பட்டியலையும் வெளியிடலை இது வரைக்கும். அடுத்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய கார் என்னென்னு பார்த்தோம்னா ஹூண்டாய் சொனாட்டா. ஹூண்டாய் பார்த்திங்கன்னா ஒரு கொரியன் ஆட்டோமொபைல் கம்பெனி. இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா சொனாட்டாவோட அடுத்த நெக்ஸ்ட் வெர்ஷனை கொண்டு வர போகிறதா இருக்காங்க. இந்த வெர்ஷனும் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் இறுதிக்குள்ளே தான் வந்திருக்கணும். பட் இந்த கொரோனா காலனால் இந்த காரோட இதுவும் தள்ளி போய்கிட்டு இருக்குது. தள்ளி போகிறதுக்கு இன்னொரு காரணமும் சொல்கிறாங்க. இதில் ஃபீச்சர்ஸ் எக்கச்சக்கமாக அள்ளி குமிச்சிட்டாங்க. அந்த ஃபீச்சர்ஸ்லாம் பக்காவாக செக் பண்ணாமல் கொடுக்கவும் முடியாது. அதனால் இந்த லேட் ஒரு நல்ல சரியான ஒரு விஷயம் தான் நான் சொல்லணும். என்ன ரீசன் பார்த்திங்கன்னா இந்த காரில் பார்த்திங்கன்னா டோட்டலாகவே நெக்ஸ்ட் லெவல் ஃபீச்சர்ஸை கொண்டு வந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த காரில் பார்த்திங்கன்னா கார் சீட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மெமரி சீட்ஸு, மசாஜ், அது போக பார்த்திங்கன்னா இந்த காரோட
கீ பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கீ ஆப்ஷனில் கொண்டு வந்திருக்காங்க. டிஜிட்டல் கீ அப்படின்னா என்னென்னா, உங்கள் மொபைலை இந்த கீயோட கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கார் கேட்குறாங்கன்னா கூட அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் கீயை கொடுத்து தான் காரை கொடுத்துறணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் மொபைல்லேருந்து ஒரு மெசேஜ் அனுப்பி விட்டிங்கன்னா போதும், அந்த மொபைலை அவங்க பக்கத்தில் கொண்டு போயிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கார் ஓப்பன் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செட்டிங்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. சீட்டில் எனக்கு இவ்வளோ தான் இருக்கணும், என்னோடய மெமரிஸில் இதெல்லாம் இருக்கணும் வைக்கணும்னு சொல்லி நீங்கள் எல்லாம் செட் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த செட்டிங்கையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே உங்கள் காரை எடுத்துகிட்டு போகிறவங்க யாருமே அதை டச் பண்ணாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் லாக் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி கார் இத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடு தான் போகணும், இதுக்கு மேலெலாம் போக வேண்டாம் அப்படிங்கிறதையும் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் இந்த காரில் கொண்டு வந்திருக்காங்க. அள்ளி குமிச்சிருக்காங்க என்ன சொல்லணும். இந்த காரில் டிசைன் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த காரோட எல்இடி டிஆர்எல் பார்த்திங்கன்னா பாதி பேனட் வரைக்கும் எல்இடி டிஆர்எல் நிறைஞ்சு கிடக்குது அப்படின்னு சொல்லணும். பேக் சைடு டெயில் லைட்டை பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிக்கி டோரில் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைஞ்சு தான் இருக்குது. அது போக சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம்னா ஏர் பேக்ஸ், ஏபிஎஸ், இபிடி, ஆல் வீல் டிஸ்க் பிரேக், ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார், 360 டிகிரி கேமரா. இந்த காரோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 20 லட்சத்தில் ஆரம்பித்து 22 லட்சத்து வரைக்கும் போகலான்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கார் அடுத்த வருஷம் பாதி இல்லைன்னா அடுத்த வருஷம் கடைசிக்கு தான் இந்த கார் கிடைக்கும். இந்த லேட் ஒன்றும் குறை கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது நிறை குறைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் போட மறந்துடாதீங்க. இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு இன்னும் நிறைய வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.